ஃப்ரெண்ட்ஸ், டுடே எபிசோட் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பொன்னி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி ஃபீல் பண்ணுறாங்க. நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லி, நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு இந்த வீட்டை விட்டு போவோமான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ மேலே சத்தியம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. பிரீத்தி வந்து நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜெயா வந்து ஏமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எல்லா தப்பும் பண்ணிட்டா நான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்பவுமே அவளை வீட்டில் வச்சிருக்கீங்க ஆண்டி. என்னால் அவளை சகிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகமும் சந்திரசேகரும் சொல்கிறாங்க அவருக்கு தான் கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறாள். அவள் கம்ஃபர்ட்டாக இருக்கிற இடத்துக்கு போகட்டும்னு சொல்கிறாங்க. சுந்தரம் சொல்கிறாரு, நீங்கள் அவங்க மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிற மாதிரி இல்லை, இந்த வீட்டை விட்டு போனால் போதுன்ற மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, சக்தி கிட்ட நீ தப்பாக நடந்துக்கிறத வீட்டில் சொன்னேன்ட்டு பயமா, அதனால தான் இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சண்முகம் அதை பற்றி பிரீத்தி கிட்ட கேட்குறாங்க. பிரீத்தி வந்து அவள் போய் சொல்கிறான்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. ஜெயா வந்து பிரீத்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. பொன்னியை வந்து அவதூறாக பேசுகிறாங்க. பொன்னி சொல்கிறாங்க, ஒரு நாள் பொய் எது யார் ஏமாத்துறாங்கன்னு புரிஞ்சுப்பீங்க, அன்னைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாங்க. ஜெயா வந்து பிரீத்தி கிட்ட சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி நான் உன்னை வந்து இது உன் வீடாக நினச்சிக்கோன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் இது உன் வீடு தான். உனக்கு இந்த வீட்டில் எல்லா ரைட்ஸுமே இருக்குது. யாரும் உனக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து போகக்கூடாது, எனக்கு ப்ராமிஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தி வந்து ஜெயாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி ஹக் பண்ணுறாங்க. சக்தி வந்து மாடியில் எல்லாத்தையும் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பிளேஸ்க்கு சந்திரசேகர் சண்முகம் வராங்க. சக்தி வந்து சந்திரசேகரை ஹக் பண்ணி ஃபீல் பண்ணி அழுகுறாரு. தேங்க்யூ.